உங்கள் வெப்சைட்டுக்கு கூகுளில் ரேங்க் ஆகணும்னு எஸ்இஓ பண்ணுறதுல மெயினான இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேம் மெசேஜ் வர்றது தான் உங்களுக்கு மெயின் இஷ்யூவாக இருக்கும். அது எப்படி வருது, நான் எப்படி நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோன்றதை உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன். இது நம்மளோட கான்டாக்ட் ஃபார்மு. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து நம்ம கான்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. இதில் நாம் நார்மலாக வச்சுருந்தோம். இது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் ஃபார்ம்லேயும் நார்மலான ஃபார்ம் வச்சுருந்தோம். இதனால் என்ன இஷ்யூ அப்படின்னா, இதில் பாருங்கள், மெசேஜஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 72 மெசேஜஸ் எல்லாமே ஸ்பேம் மெசேஜஸ் தான். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, முதல்ல இந்த ஸ்பேம் மெசேஜ் எல்லாம் ஏன் வருது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்ம வந்து எஸ்இஓவில் பேக்லிங்க் பண்ணி வச்சுருப்போம். இந்த பேக்லிங்க்கு மூலமாக நமக்கு இந்த பாட் மூலமாக நமக்கு பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோசரம் அவங்க வந்து ஸ்பேம் மெசேஜ் அனுப்புவாங்க. அதை எப்படி நாம் சால்வ் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதே கான்டாக்ட் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன்டி ஸ்பேம் கோடை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 4+6 இது வந்து யாராவது ஃபில் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ண மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸ் இதுலேயும் நம்ம ஃபார்ம் சப்மிஷன் வச்சுருக்கோம். இது மூலமாக நீங்கள் வந்து ஸ்பேம் இதை அவாய்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்ன்றதோ நான் அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இதை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸ் இன்னோவேஷன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.